Hello guys, what's up everyone? This is Ameer. Welcome back another new video. So இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா கூகுள்லயே நிறைய சர்ச் பண்ண சென்டென்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா how to remove pimple. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். பிம்பிள்ஸ் எப்படி நம்ம ஷார்ட் அவுட் பண்றதுன்னு சொல்லிட்டு. ஓகே காய்ஸ், ஸோ ஆக்னே வரதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு சயின்டிஃபிக்காக நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோலாம் நான் உங்ககிட்ட சொன்னேன்னா நீங்கள் டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ அதனால ஸ்டில் நான் ஜஸ்ட் சிம்பிளாக சொல்லிடுறேன் உங்ககிட்ட ஆக்னே வரதுக்கு ரீசன். ஸோ எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்னே வந்து நம்ம ஃபேஸில் வந்து போசஸ் இருக்கும். ஸோ குட்டி குட்டியாக அந்த போசஸ் வந்து கிளாக் ஆகிடுது. ஸோ கிளாக் ஆனதுனால எக்ஸஸாக ஆயில் ரிடியூஸ் ஆகுறதுனால நம்ம ஃபேஸில் பிம்பிள்ஸ் வருது. ஸோ இதுதான் கைஸ் சிம்பிள். ஸோ பிம்பிள் வர்றதுக்கு ரீசன். இந்த சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய தியரிஸ் பரவி இருக்குது கைஸ் பிம்பிள்ஸை பார்த்து. நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க. ஸோ பிம்பிள் இதனால் வருது, இந்த 18 ஏஜில் வரும், 20 ஏஜில் வரும், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை கைஸ். ஜஸ்ட் பிம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்ஸாக இருக்கும்போது உங்களுக்கு சின்ன வயசில் வந்திருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணி உடைச்சிட்டு இருப்பீங்க, எதனாச்சும் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதோட ரிஃப்ளெக்ட் தான் வந்து உங்களுக்கு 18, 20 ஸோ இந்த மாதிரி ஏஜில் இம்பேக்ட் ஆகும். ஸோ நீங்கள் சின்ன வயசில் பண்ணுற மிஸ்டேக் தான் அது உங்களுக்கு டீனேஜில் எக்ஸ்ப்ளோர் ஆகுது. அண்ட் தென் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு டவுட் இருக்கும். ஸோ நம்ம மேக்கப் போடுறதுனால நம்ம பிம்பிள் வருமா, ஸோ நம்ம பிம்பிள்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேக்கப் போடுறதுனால நம்மளுக்கு பிம்பிள்ஸ் வராது. ஸோ நம்ம மேக்கப் போடும்போது நம்ம போஸ்ட் லாக் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு பிம்பிள்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபவுண்டேஷன், இந்த பிபி க்ரீம், ஸோ இந்த சிசி க்ரீம்லாம் பார்த்தீங்கன்னா அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்கள் போஸை வந்து கிளாக் பண்ணாது. ஸோ மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி க்ரீம் வந்து நீங்கள் வாங்கி அப்ளை பண்ணிங்கன்னா, ஸோ அதில் நீங்கள் மேக்கப் போட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு பிம்பிள்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் லெவல் ரொம்ப கம்மி. ஸோ அட் த சேம் டைம் நீங்கள் ஹெவி மேக்கப்லாம் போட்டிங்கன்னா ஸோ உங்கள் பிம்பிள்ஸ் ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் எப்பவுமே பண்ணாதீங்க பிம்பிள்ஸ் இருக்கும்போது. ஆக்னே இருக்கும்போது ஃபுட் ரிஸ்ட்ரிக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபுட் வந்து ரொம்ப பார்த்து சாப்பிட்ணும். நீங்கள் ரொம்ப எக்ஸஸாக ஆயில் இருக்கிற ஐட்டம் நீங்கள் டோட்டலாக அவாய்ட் பண்ணிடணும். அண்ட் தென் ஃபாஸ்ட் ஃபுட், ஸோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் சாப்பிடவே கூடாது. ஜஸ்ட் நார்மலாக ஃப்ரூட்ஸ், ஸோ வெஜிடபிள்ஸ், ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் சாப்பிடணும். ஸோ இந்த ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட்ஸ்லாம் நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு பிம்பிள் ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், தவிர டிக்ரீஸ் ஆகவே ஆகும். எவ்ரிதிங் வில் பி ஃபைன். ஸோ நான் சொன்ன இந்த மிஸ்டேக்லாம் எப்பவுமே பண்ணிடாதீங்க. ஸோ அண்ட் தென் நம்ம இதை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம்னு சொல்லி நான் சிம்பிளாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சீக்கிரமாக செம்ம ரிசல்ட் நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு காப்பரில் ஒரு ஜக்கோ ஒரு கிளாஸோ இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நைட் ஸ்லீப் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அண்ட் தென் மார்னிங் வேக்கப் பண்ண பிறகு அதை வெறும் எம்டி ஸ்மோக்கில் வந்து குடிக்கணும். அண்ட் தென் உங்களுக்கு ஆக்னே பிம்பிள்ஸ்லாம் நிறைய இருக்கும்போது நீங்கள் இந்த ஆசிட் கெமிக்கலாக இருக்க இந்த சோப், இந்த ஃபேஸ் வாஷ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா 𝗷𝙗𝗚𝙗𝙗 சொல்லி ஒரு ஃபேஸ் வாஷ் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இதுதான் அந்த ஃபேஸ் வாஷ். இது பார்த்தீங்கன்னா டர்மட்டாலஜிஸ்ட், ஸ்கின் டாக்டர்ஸ் நீங்கள் எங்கே போனாலும் இது உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக இருக்கும் இந்த ஃபேஸ் வாஷ். இது ஆக்சுவலாக பிம்பிள்ஸ் ஆக்னேலாம் ரிடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப 95% ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு அட் த சேம் டைம் நீங்கள் மார்னிங் வெளியே போகும்போது ஜஸ்ட் கேப் ஒன்று வியர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் சன், ஸோ இந்த யூவி ரேஸ் வந்து நம்ம ஃபேஸில் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுறதுனால ஸோ நம்ம பிம்பிள் வந்து அதிகமாகலாம். அதனால பார்த்தீங்கன்னா கேப் வியர் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் சன்ஸ்க்ரீன் வாங்கி, முடிஞ்சால் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா என் வீடியோஸில் நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், தண்ணி வந்து நிறைய குடிக்கணும் கைஸ். ஸோ தண்ணி நம்ம எவ்வளோ குடிக்கிறோமோ அவ்வளோக்கு பிளட் சர்க்கிள் ஆகும். ஸோ அதனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிம்பிள் நிறையவே கம்மியாகும் கைஸ். இது டாக்டர்ஸே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ வாட்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அவ்வளோதான் கைஸ். நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு கூடவே நல்ல ஹெல்த்தான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் ரா மில்க், ஸோ இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு குயிக்காக ரிசல்ட் வேறு லெவலில் இருக்கும் கைஸ். வேறு லெவல் கிடையாது, அது டோட்டலாக வாஷ் அவுட்டே ஆகிடும் பிம்பிள் அண்ட் ஆக்னே. ஸோ இல்லை ப்ரோ எனக்கு எமர்ஜென்சியாக நாளைக்கு நான் வெளியே போகிறேன், எனக்கு பிம்பிள் வந்துச்சு, என்ன பண்ணுறது, குயிக்காக நம்ம இது ரெடியூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு வே இருக்குது. அது என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா ஆக்னே பேக்.
ஸோ பிம்பிள் பேக்னு சொல்லி ஒரு திங் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும், ரவுண்டாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அதை நம்ம எடுத்துகிட்டு அந்த பிம்பிள் எங்கே இருக்கும் அந்த ரீஜனில் அப்ளை பண்ணிட்டோம். நம்ம பிம்பிள் மேலே இருக்க பாக்டீரியா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெடியூஸ் பண்ணிடும். நீங்கள் அதை போட்டுட்டு ஃபேஸ் வாஷ் கூட பண்ணலாம். அது ரொம்ப வாட்டர் ப்ரூஃப் தான். அது தண்ணி பட்டால் ஒன்றும் ஆகாது. நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம், இல்லை உங்கள் டியூட்டி ஸோ நீங்கள் எங்கே வேணால் போகலாம் அதை அப்ளை பண்ணிவிட்டு. ஸோ அது நைட்டு நீங்கள் ஸ்லீப் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நீங்கள் ஒட்டி வச்சுட்டிங்கன்னா மார்னிங்லேருந்து அதை நீங்கள் எடுக்கும்போது அந்த இடத்துல உங்களுக்கு பிம்பிளே இருக்காது. குயிக் ரிசல்ட்டாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் இல்லை காய்ஸ், ஜஸ்ட் டெம்பரவரி தான். நீங்கள் எமர்ஜென்சியாக நாளைக்கு வெளியே போகிறீங்க, ஸோ வேறு ஆப்ஷன் இல்லாமல் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இட்ஸ் வெரி வெரி சேஃப். தட்ஸ் இட் காய்ஸ். ஸோ வீடியோ இஸ் ஓவர். ஸோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு குயிக்காகவே ஆக்னே ரெடியூஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும்.